மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கான சிறப்பு வசதிகளை பார்க்கலாம். வாக்குப்பதிவுக்கு முதல் நாளே வாக்குச்சாவடி முழுவதும் கொரோனா தொற்று கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு பாதுகாப்பான தேர்தலுக்காக தயாராக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்காக சர்க்கர நாற்காலிகள் வந்திறங்கப்பட்டு வாக்குச்சாவடியில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாக்காளரும் வாக்குச்சாவடிக்குள் நுழையும் போது உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும். அடுத்து கைகளுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு இடது கை மை வைப்பதற்கு விடப்பட்டு வலது கைக்கு உரை வழங்கப்படும். குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்காக சைகை மொழிபெயர்ப்பு பயிற்சி பெற்ற நபர் இருப்பார். செவித்திறன் குறைபாடு உள்ள அனைவருக்கும் அவர்களுக்கு உரிய சைகை மொழியில் விளக்கம் அளிப்பார். அவர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துவார். இலவச வாகன வசதி தேவை என தெரியப்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்து அழைத்து வரப்படுவார்கள். உதவியாளர் தேவைப்பட்டால் தகுந்த பாதுகாப்போடு சர்க்கர நாற்காலியில் சாய்தளத்தில் அழைத்துச் சென்று வாக்களித்த பின் மீண்டும் வாகனத்தில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாளர் தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் விருப்பப்படி வீட்டிலிருந்தே உங்களுடன் ஒரு நபரை அழைத்துச் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பெயரை வாசித்ததும் அங்குள்ள பூத் ஏஜென்ட்டுகள் உங்கள் பெயரை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட அல்லது மூளை வளர்ச்சி குறைபாடுடைய நபர்களை அழைத்துச் செல்லவும் வாக்குச்சாவடியில் உதவியாளர் இருப்பார். பதிவேட்டில் கையெழுத்து இட முடியாதவர்கள் கைரேகையை பதிவு செய்யலாம். குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பார்வையற்ற வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிரெய்லி முறை வசதி செய்யப்பட்டுள்ளது. வேட்பாளர் பெயர் பட்டியலும் பிரெய்லி முறையில் வழங்கப்படும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பதற்கு உதவி தேவை என்றால் நமக்கு விருப்பமான ஒருவரை நம்முடன் அழைத்துச் செல்லலாம். அனைவரும் வாக்களிப்போம். ஏப்ரல் 6.